மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர் வாழ்ந்த காலங்களில் பல நன்மைகளை திரைத்துறையினருக்கும் தனது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தனது கட்சிக்காரர்களுக்கும் செய்துள்ளார். இப்படியான நிலையில் அவர் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு விளம்பரத்தில் கூட நடித்ததில்லை. இப்படியான நிலையில் நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ். ஏ. சந்திரசேகர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜயகாந்த் விளம்பரங்களில் இந்த காரணத்திற்காக தான் நடிக்கவே இல்லை என கூறியுள்ளார். விஜயகாந்த் சினிமாவில் நடிக்கும்போதே தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெருமளவிற்கு பெற்றார். தன் மீது அன்பு வைத்துள்ள மக்களுக்கு நன்மை செய்திட வேண்டும் என பொது வாழ்வில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் உயர்ந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் எல்லா மக்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். மறைந்த பின்னரும் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயின் கோட் படத்தில் நடித்ததைப் போல காட்சி உருவாக்கப்பட்டது. லப்பர் பந்து என்னும் படத்தில் விஜயகாந்தின் ரெஃபரன்ஸ் படம் முழுவதும் இருந்தது. விஜயகாந்தின் மகன் சண்முகப்பாண்டியன் நடித்துள்ள படைத்தலைவன் படத்தின் டீசரில் விஜயகாந்த் இருப்பதைப் போல காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மறைந்தாலும் அவரது தாக்கம் சினிமாவில் இருந்தது இன்னும் விலகவில்லை. தமிழ் சினிமாவின் பல இயக்குநர்களை உருவாக்கியவர் விஜயகாந்த். ஒரே ஆண்டில் 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வெளியிட்டவர். அதில் பல படங்கள் வெளிவிழா கண்டது. இப்படி இருக்கும்போதுதான் அரசியலில் கால் பதித்தார். விஜயகாந்த் ஒரு வரலாற்றின் தமிழ் சினிமாவில் உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார். ஆமாம், தமிழ் சினிமா புரொடக்ஷன்ஸ் நிறுவனங்கள், நடிகர்கள் தொடங்கி லைட்மேன்கள் வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவை பரிமாறுகிறார்கள் என்றால் அதனை சாத்தியப்படுத்தவர் விஜயகாந்த் தான். இப்படியான நிலையில் விஜயகாந்த் ஒரு இயக்குநருடன் இணைந்து அதிக படங்களில் நடித்துள்ளார் என்றால் அது எஸ்.ஏ.சி. உடன் தான். இருவரும் இணைந்தாலே படம் வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு இவங்களுடைய கூட்டணி இருந்துள்ளது. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் குறித்து பேட்டி ஒன்றில் எஸ்.ஏ.சி. தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது, அந்த பேட்டியில், ஒருமுறை நான் விஜயகாந்திடம் விளம்பரங்களில் நடிக்கலாம் இல்லையா, அங்கு நல்ல சம்பளமும் வரும், அப்படி இருக்கும்போது ஏன் விளம்பரங்களில் நடிக்காமல் இருக்கிறீர்கள் என கேட்டேன். அதற்கு அவர், சார், நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடிக்கிறேன் என வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நடித்தால் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்க முடியாத ஏழை ரசிகர் ஒருவர் இருப்பார் இல்லையா, அவர் நான் வாங்கி குடிக்கிறேன் என அவரும் வாங்கி குடிக்க ஆசைப்பட்டு அது நிறைவேறாமல் போகலாம் இல்லையா, மேலும் இதனை குடிப்பதால் என்ன பக்க விளைவுகள் வரும் என யாருக்கு தெரியும் என கேள்வி எழுப்பினார். இதனால்தான் விஜயகாந்த் ஒரு விளம்பரத்தில் கூட நடிக்கவில்லை என கூறியுள்ளார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது.